எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவரினுடைய செயற்பாடு குறித்தும் அவர் நடந்து கொள்கின்ற விதம் குறித்தும் அக்கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் கவலை அடைந்திருப்பதாகவும் அவர் மீது அதிருப்தியிலே இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விடயம்தான் இப்போது அரசியலுக்குள்ளே பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இப்போது இவர்களுடைய இந்த செயற்பாடுகள் காரணமாக அந்த கட்சியில் இருக்கின்ற சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை பிரிந்து தனித்தனி குழுக்களாக இந்த கட்சியினுடைய எதிர்காலம் குறித்து ரகசிய கலந்துரையாடல்களிலே ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ரகசிய கலந்துரையாடலை முதலில் ஆரம்பித்தவர் ஊவா மாகாணத்தை சேர்ந்த ஒருவர். இவர் அந்த கட்சிக்குள்ளே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போல, அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கின்ற அதிகாரம் போல இருக்கின்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒருவராக இவர் இருக்கிறார். இவர்தான் இந்த கலந்துரையாடலை ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது. அதன் பிறகுதான் கட்சியில் இருக்கின்ற ஏனையவர்கள் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் குறித்தும் எதிர்கால தலைமைத்துவம் குறித்தும் ரகசியமாக குழுக்களாக பிரிந்து இந்த கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது. இவர்கள் எல்லோரும் இப்போது ஒரு மாற்று வழி குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்களாம். அதிலும் குறிப்பாக ஒருவர் மீது இவர்களுடைய கவனம் என்பது போயிருக்கிறதாம். இவர் கடந்த காலங்களிலே எதிர்க்கட்சி அரசியலில் ஈடுபட்ட ஒருவர், மிகவும் பிரபலமான ஒருவராம். இப்போது அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கின்ற ஒருவராக இருக்கிறாராம். இவரை கொண்டு வருவதில் UNP, SJP மொட்டுக்கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் விருப்பத்தில் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இவர்களுடைய நோக்கம் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலுக்கு முன்னதாக ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சிக்கு இவரை தலைவராக நியமித்து அந்த மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதுதான் இவர்களுடைய இலக்காக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இவர்கள் இப்போது அதிகாரபூர்வமற்ற பல ரகசிய கலந்துரையாடல்களை இவர்கள் இப்போது மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த விடயம் என்பதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் பரபரப்பாக எல்லா இடத்திலேயும் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு விடயமும் இப்போது பேசப்பட்டு வருகிறது. அதுதான் SJP கட்சிக்கு SJPயினுடைய தேசிய பட்டியல் மூலமாக பார்லிமென்ட் வந்த ஒருவரை பற்றியும் பேசப்படுகிறது. அவர் கடந்த கால தேர்தல் மேடைகளாக இருந்தாலும் சரி, கடந்த காலத்தில் இருந்தாலும் சரி, மிகவும் ஒரு சிங்கம் போல் கர்ஜித்து பேசக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார். இவருடைய செயற்பாடுகள் குறித்தும் அந்த கட்சிக்குள்ளே இப்போது பலரும் அதிருப்தியிலே இருந்து வருகிறார்களாம். இவர் அண்மை காலமாக இவருடைய பாராளுமன்ற செயற்பாடுகளில் இவர் சரியாக கலந்து கொள்வதில்லை. இவர் அண்மை காலமாக உரையாற்றுவதும் இல்லை. பாராளுமன்றத்திலே இவருடைய முகத்தை காணாத பலரும் இருந்திருக்கிறார்களாம். எனவே இவரை நீக்கிவிட்டு அந்த இடத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு திறமையான ஒருவரை SJP கட்சி நியமிக்க வேண்டும் என்று பலரும் அந்த கட்சிக்குள்ளே இப்போது சொல்லி வருவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் 2-3 நாட்களில் SJP கட்சியில் இருக்கின்ற பெரிய மட்டத்தில் இருக்கின்ற 2-3 பேர் இந்த விடயத்தை சஜித்திடம் கொண்டு செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் இந்த தேசிய பட்டியல் மூலமாக ஒரு பெரிய மட்டத்திலே ஒரு பெரிய ஒரு டீல் பேசி அந்த அவரோடு நெருக்கமாக இருந்ததன் காரணமாகத்தான் இவருக்கு இந்த தேசிய பட்டியல் என்பது கிடைத்திருக்கிறதாம். இவருடைய முகத்தை பார்ப்பதற்கூட அந்த கட்சிக்குள்ளே பலருக்கும் விருப்பம் இல்லாத ஒரு தனம்தானாம் இருந்து வருகிறதாம். இதன் காரணமாக இவரை விலக்கிவிட்டு மிகவும் பொருத்தமான ஒருவரை இந்த தேசிய பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற யோசனை என்பது இப்போது SJP கட்சிக்குள்ளே பேசப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இப்போது CIDயினுடைய பணிப்பாளராக சாணி அபேசேகர நியமிக்கப்பட்டிருக்கிறார். சாணி அபேசேகர நியமிக்கப்பட்டது என்பது பலருக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் இன்னும் பலருக்கு அது ஒரு வருத்தத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிகிறது. குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் நீதியின் முன் கொண்டு வரப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவருடைய நியமனத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஊழல்வாதிகள் இப்போது இவருடைய நியமனத்தை பார்த்து பயந்திருப்பதாகவும் முணுமுணுக்க தொடங்கி இருப்பதாகவும் பேசப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் மொட்டுக்கட்சி செயலாளர் சாகர காரியவசம் கூட ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அவருடைய அந்த கருத்தை வைத்து பார்க்கும்போது அவர் ஒரு மொட்டுக்கட்சியினுடைய செயலாளர். அந்த மொட்டுக்கட்சி ராஜபக்சாக்களுடைய கட்சி, அந்த ராஜபக்சாக்கள் தான் பயந்திருக்கிறார்கள். இவருடைய கருத்தும் அதை ஒப்புவித்திருக்கிறது. அவர் சொன்ன விடயம்தான் JVPக்காக NPPக்காக அரசியல் மேடைகளிலே பிரச்சாரம் செய்த ஒருவர் இப்போது CIDயினுடைய
பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு நாட்டை மோசமான திசைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மோசமான செயலாகவே பார்க்க வேண்டி இருக்கிறது. எந்த அரசாங்கமுமே செய்யாத ஒன்றை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இவரை நியமிப்பதன் மூலம் இந்த அரசாங்கம் அவர்களுடைய எதிரியை அடக்குவதற்காக இதனை பயன்படுத்துவார்கள் என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை இந்த ஊடக சந்திப்பிலே சொல்லியிருந்தார். அதே போன்று இன்றும் கூட நாமல் ராஜபக்ஷ இது குறித்து பேசுகிறார். நாமல் ராஜபக்ஷ குறிப்பிடுகின்ற போதுதான் அரசியல் பழிவாங்கலுக்காக வேண்டி ஈஸ்டர் தாக்குதலோடு அவருடைய பொறுப்பை செய்ய தவறிய ஒருவரை இவர்கள் இப்போது சிஐடியினுடைய பணிப்பாளராக நியமித்திருக்கிறார்கள். இவரின் நியமனத்தின் மூலம் இவர்கள் அரசியல் பழிவாங்கல் செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்தையும் நாமல் ராஜபக்ஷ இன்று பேசுகிறார். ஏன் சானி அபேசேகர சிஐடியினுடைய பணிப்பாளராக நியமிப்பதற்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் என்கின்றதை பார்க்கின்ற போது இந்த நாட்டிலே இடம்பெற்ற பெரும்பாலான பெரும் குற்ற செயல் சம்பவங்களோடு அந்த சம்பவங்களை விசாரித்த ஒரு அதிகாரியாக இவர் இருந்திருக்கிறார். அந்த சம்பவங்கள் அத்தனையிலும் இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவங்கள் அத்தனையும் இவர் விசாரித்திருக்கிறார். இவருக்கு அந்த சம்பவம் குறித்தான அத்தனை தகவலும் இவருக்கு தெரிந்திருக்கிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல், அதே போன்று வசீம் தாஜிதினுடைய கொலை, வர்த்தகர் ஜியாமினுடைய கொலை, கொழும்பிலே 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட விவகாரம், லக்ஷ்மண் பிரேமச்சந்திர கொலை, ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவினுடைய கொலை, ரோயல் பார்க் கொலை, அங்குலான இரட்டை கொலை, ரதுபஸ்வல துப்பாக்கிச் சூடு போன்ற பல இந்த நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய குற்ற செயல்களோடு விசாரணைகளில் ஈடுபட்ட ஒருவராகத்தான் சானி அபேசேகர இருந்திருக்கிறார். எனவே இந்த சம்பவங்களோடு ராஜபக்சாக்களுக்கு தொடர்பு இருப்பதால் தான் ராஜபக்சாக்கள் இப்போது பயந்திருப்பதாக, இவருடைய நியமனத்தை பார்த்து பயந்திருப்பதாக பலரும் கூறி வருகின்றனர். இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.